வணக்கம் நேயர்களே. வெல்கம் டு நீலாதேவி ஆடியோ நாவல்ஸ். நம்ம சேனலோட முதல் கதையா நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு அழகான காதல் கதையை தான். கதையோட பெயர் விரதங்கள் கலைந்தன தேவி. எழுத்து நீலாதேவி. குரல் திவ்யா கிருஷ்ணன். அதிகாலை நேரம். வீட்டில் தடபுடலாக விருந்து சமைத்து கொண்டிருந்தனர். எங்கு பார்த்தாலும் ஒரே சிரிப்பு மயமாகத்தான் இருந்தது. அந்த வீட்டின் முன்னே மிகப்பெரிய பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. கண்ணில் வேதனை நிறைந்த கண்ணீரும் இதயத்தில் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத வலியும் இருந்தது அவளிடம். எல்லார் வாழ்விலும் கல்யாணம் மறக்க முடியாத நிகழ்வு. ஒவ்வொருவரை பொறுத்து அது மாறும். அதே போலதான் இவளுக்கு கல்யாணம் இப்பொழுது மறக்க முடியாத நிகழ்வு. ஆனால் இது நரகமானது. அவள் மனம் படும் வேதனையை யார் அறிவார்கள்? அறிந்து கொண்டு நடக்க வேண்டிய இருவர்தான். அவளுடைய தந்தை பழனி. அவரோ எதுவுமே சொல்லாமல் இவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாதது போல ஒரு ஓரமாக நின்றிருந்தார். இன்னொருத்தி கேட்க வேண்டிய எண்ணம் இருந்தாலும் அவளுக்கு தைரியமில்லை. அவளை விட 2 வயது சிறியவள்தான். இவளுக்கே இப்பொழுதுதான் 21 ஆகிறது. இவளுக்கு கேள்வி கேட்க பயம் இருக்கும்போது அவளுக்கு இருக்காதா என்ன? மணமேடையில் யார் தனக்கு தாலி கட்டப் போகிறான் என்று கூட தெரியாமல் தன் தலையை தாழ்த்தி கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் தலை குனிந்தே இருந்தது. அவளுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது ஏன் பெண்கள் இப்படி தலையை குனிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்படி இருக்கும்போதுதானே அவர்களுடைய துக்கம், கோபம், வலி, தன் வாழ்க்கையில் நடக்கும் அநியாயத்திற்கு எதிர்த்து போராட முடியாத கையாலாகத்தனம், இதையெல்லாம் அவர்களை தலையில் தட்டி தட்டி கீழே குனிய வைத்து விடுகிறது. இதில் எங்கே நிமிர்ந்து அமர முடியும்? அவளால் அங்கே இருக்கும் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. ஐயர் ஏதேதோ மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்டு அவள் காதில் இந்த வார்த்தையும் விழுந்தது. சீக்கிரம் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கம்மா, நல்ல நேரம் முடிந்து விட போகிறது. இதோ வந்துடுவான். பரபரப்பாக குரல் வந்தது. அதில் தெரிந்தது அவள்தான் அவனுடைய தாய் என்று. இதென்னடா கொடுமை! இங்கு என் விதிதான் தலைகீழாக இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் என் கல்யாணமே தலைகீழ்தானா? இத்தனைக்கும் காரணம் அவன்தான். என் வாழ்வை இப்படி மாற்றிவிட்டான் என்று பெண் அவள் தன் மனதிலே புழுங்கிக் கொண்டிருந்தாள். அழகி, பார்ப்பவரை நொடிப்பொழுதில் கவர்ந்துவிடும் கண்ணழகி. பெயர் ரித்தி ருத்ரேஷி. குணம் தங்கம். தாயற்றவள். ஒரு டிகிரி முடித்தாள். தந்தையை காண வந்த அவளுக்கு 2 நாளில் திருமணம் பற்றி பேசி மணமேடையில் உட்கார வைத்து விட்டனர். ஒரே தங்கை, பெயர் சர்வாணி. தன் விதியை நினைத்தவளுக்கு அப்பொழுதுதான் உணர்ந்தாள் தன் அருகே வந்து அமர்ந்தவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவளுக்கு பார்க்கவும் விருப்பமில்லை. விரும்பி இந்த கல்யாணம் நடந்திருந்தால் அவனை பார்த்து வாழ்வை பற்றி கனவு காண மனம் ஏங்கி இருக்கும். அந்த எண்ணம்தான் அவளுக்கு இல்லையே. அங்கே நின்றவர்களை மட்டும் பார்த்து வைத்தாள். முடியெல்லாம் வெள்ளையாகி நின்றிருந்தாள். ஒருவேளை இவர்கள்தான் இவனுடைய அன்னையாக இருக்கலாம் என்று நினைத்தாள். அதற்கு பக்கத்தில் தன் தங்கையை ஒட்டிய பெண் நின்றிருந்தாள். இவனுடைய தங்கை என்று நினைத்தாள். ஐயர் தாலியை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். அவனும் அவள் கழுத்தில் தாலி கட்டினான். பெண்ணவள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று கண்ணில் கண்ணீர் வந்தது. கீழே விழுந்தது. அதில் சிறு துளிகள் அவள் உள்ளங்கையில் பட்டு தெரித்தது. ஆடவன் உடனே கையை எடுத்து கொண்டான். இத்தோடு தன் இன்பமான பக்கம் முடிந்துவிட்டது. இனி யார் வீட்டிலோ யாருடனோ வாழ வேண்டும். இவனுடைய பெயர் கூட எனக்கு தெரியவில்லை. இது என்ன வாழ்க்கை? யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. எல்லாம் அவனால் வந்தது. இதற்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்பான். இந்த ருத்ரேஷி சாபம் அவனை சும்மாவே விடாது என்று மனதிலேயே சண்டை போட்டுக் கொண்டாள். மணமக்களாக ஆசிர்வாதம் வாங்க வேண்டிய ருத்ரேஷி இப்போது தனித்து தன் தந்தையிடம் ஆசிர்வாதம் வாங்கினாள். அவள் திரும்பி பார்க்கும்போது தன் கழுத்தில் தாலி கட்டியிருந்த அவன் இல்லை. அவளுக்கோ உள்ளுக்குள் ஊசியை இறக்கியது போல வலி. அவளை பாசத்தோடு வந்து முதலில் பேசிய அவனுடைய தங்கைதான் அவளே தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். ஹாய் அண்ணி, என் பேர் பார்கவி. அண்ணாவோட செல்ல தங்கச்சி நான் தான். பார்கவி, பேசிட்டே இருக்காதடி, அவளை அழைச்சிட்டு வா, வீட்டுக்கு போகலாம். அவள் தாய் குரல். ருத்ரேஷி பின்னே திரும்பி தன் குடும்பத்தை பார்க்க அங்கே தனக்காக நின்றிருந்த இருவரும் எப்பவோ கிளம்பிவிட்டனர் போல. இருவரும் இல்லை. மனதில் வேதனை இருந்தாலும் இது என்ன நார்மல் கல்யாணம் போல நடந்ததா? ஏதோ கடமைக்கே என்று தாலி கட்டிவிட்டு கணவன் என்பவன் அவளை கண்டு கொள்ளாமல் எழுந்து சென்று விட்டான். அவனும் இவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவில்லை. இவளும் அவனை பார்க்கவில்லை. இது என்னடா கல்யாணம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் ருத்ரேஷி.
இதழில் வெறும் வெற்று புன்னகைதான். அதுவும் என்று மறையும் என்பது தெரியவில்லை. அவளுக்கு அப்படித்தான் இருந்தது அவள் நிலை. விடுமுறை என்று வந்த அவளுக்கு இந்த 2 நாட்களில் மிகப்பெரிய ஷாக் நியூஸ் எல்லாம் படிப்படியாக காத்து கொண்டிருந்தது. அடுத்து எந்த நியூஸ் இருக்கு என்று அவள் மனம் அதை வரவேற்க நின்றிருந்தது. பாவம், அவள் வீட்டில் தனக்கென்ற தலையில் கடைசி இடியை இறக்கும் அளவிற்கு ஒரு நியூஸ் இருப்பதை பெண் அவள் அறியவில்லை. அதை அறிந்திருந்தால் அப்பவே மண்டபத்திலிருந்து ஓடியிருப்பாளோ என்னமோ, யாருக்கு தெரியும். அவள் அந்த வீட்டை அடையும் வரை தன் மனதில் பல நினைவை ஓடவிட்டாள். வீடு வந்து சேர்ந்தவுடன் தான் தெரிந்தது தான் எவ்வளவு பெரிய இடத்தில் வந்து வாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. தம்பதிகளாக ஆரத்தி எடுக்க வேண்டிய அவளுக்கு தனி பெண்ணாக எல்லாம் செய்தனர். அவளுக்கு அந்த வயதான பெண் தான் ஆரத்தி எடுத்தாள். அவளை பார்த்தாள். 40 வயது முடிந்திருக்கும், அவ்வளவுதான். இங்கே இப்போதைக்கு பார்கவி என்பவளை தவிர வேறு யாரையும் அவள் அறிந்திருக்கவில்லை. பெண் அவள் உள்ளே வர அங்கே நடுக்கூடத்தில் சோஃபாவில் விளையாட்டுப் பொருட்களை போட்டுக்கொண்டு அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான் ஆடவன். அவன் சாதாரண உடை அணிந்திருந்தான், வீட்டிற்கு போடும் உடை. இவளோ சந்தேகமாக பார்த்தாள். ஆனால் அவனோ இவள் இருக்கும் பக்கம் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. என்ன அண்ணி, அண்ணாவை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துல பார்க்கல? அவளா? கல்யாணத்திலா? அட அண்ணி, விட்டா இவரா உங்களுக்கு தாலி கட்டினார்னு கேட்பீங்க போல. நீங்க கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை இவர்தான். அவளோ வாயை பிளந்தாள். ஐயோ, இந்த வீட்டில் சரியாகவே எதையும் சொல்ல மாட்டாங்க போல. என்ன கல்யாணம் பண்ணவன் இவனா? அண்ணி, என்னாச்சு? பார்கவி அவள் கையை பிடித்து உலுக்க அங்கே அவன் கையில் இருந்த குழந்தை அவனை பார்த்து அப்பா 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 என்று முழுவதுமாக வராத வார்த்தையை கூற அதை கேட்டு அவள் இதயம் தொண்டைக்குழிக்கே வந்து விட்டது. என்னது, நான் கல்யாணம் பண்ணவன் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தகப்பனா? அப்போ என் நிலை 2ஆம் பட்சமா? அப்போ நான் இந்த வீட்டுல எந்த நிலையில வந்து இருக்கேன்? இவனுக்கு நான் 2ஆம் தாரமா? ஐயோ கடவுளே, என் விதியை இப்படியா எழுதுவ? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவளுக்கு இதெல்லாம் நினைக்க நினைக்க மயக்கமே வந்தது. ஒரே நாளில் எத்தனை இடி! இது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதனாலே ருத்ரேஷி அங்கேயே மயங்கி விழுந்தாள். தன் கருவிழி ஒருமுறை சுழன்று இமை திறந்தாள். அவள் அருகே பார்கவிதான் நின்றிருந்தாள். அவள் கையில் சின்ன புன்னகை செய்தபடி குழந்தை அவள் மடியில் இருந்தான். அண்ணி, இப்ப பரவாயில்ல தானே? பரவாயில்ல, அவள் சொல்ல பார்கவி மடியில் இருந்த அந்த குழந்தை தன் பிஞ்சு கரத்தால் அவள் கன்னத்தை தொட்டது. அவளோ அந்த குழந்தையை கேள்வியாக பார்த்தாள். அண்ணி, இவன் என் அண்ணா குழந்தை என்றாள். அவள் வாய் திறக்கவில்லை. பார்கவி என்று கணீர் குரல் கேட்டது. அவன்தான். அந்த வாசல் கதவு வரை வளர்ந்திருந்தான். அவனை பார்த்தால் யாரும் சொல்ல மாட்டார்கள் ஒரு குழந்தைக்கு தந்தை என்று. அப்படித்தான் இருந்தான் அவன். 6 அடி உயரம், வெள்ளை நிறம், கூர்மையான கண்கள், இதழில் வரமறுக்கும் புன்னகை, காற்றில் அலைபாய்ந்த கேசம் என்று அழகாக இருந்தான். அவனை பார்க்க அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியம். இவனா என்னை கல்யாணம் பண்ணினான் என்று. ஆனால் இவள் 2ஆம் தாரம். அது அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. பார்கவி கையில் இருந்த தன் மகனை வாங்கி கொண்டான். உன்னை சித்தி சாப்பிட வர சொன்னாங்க, போ. அண்ணா நீ? நான் வர, நீ போ. சரி அண்ணா. அவள் கீழே சென்று விட்டாள். அவளோ தன்னிடம் இருந்த தைரியத்தை இழுத்து பிடித்து கொண்டு நின்றாள். உன் பேர் என்ன? ஐயோ, பேர் கூட தெரியாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணானா? கடவுளே, உன்கிட்ட தான் கேட்குறேன். நீ என்ன ஊமையா? என் பேரு ரித்தி ருத்ரேஷி. உங்க பேர் என்ன? பெயர் தெரியாம தான் 2 நாள்ல கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னியா? அவனை ஆழ நோக்கினாள். அவள் பார்வை அவனை அதே கேள்வியை திருப்பி கேட்பது போல் இருந்தது. அதை உணர்ந்தவன் ஆதித்ய கரிகாலன். அவளுடைய அடுத்த பார்வை அவன் கையில் இருந்த குழந்தை மேல் படிந்தது. இவன் என்னோட பையன், ஆதிரூபன். அவன் பெயரை கூற அந்த சின்ன மொட்டு அவளை பார்த்து அழகாக சிரித்தது. சும்மாவா சொன்னார்கள், மழலை சிரிப்பில் பட்ட துன்பமெல்லாம் மறைந்துவிடும் என்று? அவனை வாங்கிக் கொள்ள கை துடிக்க கையை நீட்டினாள். அவன் கையில் இருந்தவன் அவளிடம் மாறிவிட்டான். சோச்சோ தங்கமே, என்ன சிரிக்கிறீங்க? அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். குழந்தைய கொடு. ஏன்? ட்ரெஸ் மாத்திட்டு கீழவா, நீ சாப்பிடணும்ல. நீங்க போங்க, நான் வரேன். உங்க பையனை தூக்கிட்டு வரேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி என்பது போல தலையசைத்து விட்டு கீழே சென்றான். ஆதித்யா கீழே வந்து அமர்ந்தான். ருத்ரேஷி உடை மாற்றிவிட்டு அவனை கையோடு அழைத்து வந்தாள். அண்ணி உட்காருங்க.
ம். அவள் அவனை வைத்து கொண்டு அமர்ந்தாள். ஏ, குழந்தைய என்கிட்ட கொடு, பால் தரணும் என்று அவள் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டாள் அந்த வயதான பெண். சித்தி, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், குழந்தைய பொறுமையா வாங்குங்க, எதுக்கு இழுக்கிறீங்க? எப்படா, உன் பையனை நான் எதுவும் பண்ணல. இனி இவளை பாத்துக்கத்தான் நாங்க சொல்ல சொல்ல கேட்காம ஒருத்தி அழைச்சிட்டு வந்தியே. அவளே நாளையில இருந்து பாத்துக்கட்டும், போதுமா? சித்தி, ஏன் இப்ப இப்படி பேசுறீங்க? உனக்கு நான் எது பேசினாலும் தப்பாதான் தெரியும். என்ன பண்றது? ச்சே, இந்த வீட்டுல ஒழுங்கா சாப்பிடக்கூட முடியாது. ஆதித்யா கையை கழுவி விட்டு அறைக்கு சென்று விட்டான். போகும்போது அவளையே பார்த்தான். இப்பொழுது குழந்தைக்கு பால் கொடுக்கிறேன் என்ற பெயரில் சூடு அதிகமாகிவிட அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவன் இப்பொழுது அழ ஆரம்பித்து விட்டான். எதிரே இருந்த இவளுக்குத்தான் சாப்பாடு உள்ளே இறங்கவில்லை. நீங்க கோபிச்சுக்கலன்னா பையனை என்கிட்ட தாங்களே. அவள் பொறுமையாகத்தான் கேட்டாள். ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளிடம் கொடுத்தாள். பால் ரொம்ப சூடாக இருந்தது. அவளிடம் சமையலறை எங்கே இருக்கு என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு உள்ளே சென்றாள். அவனுக்கு பால் கொடுத்துவிட்டு அவளும் சாப்பிட்டு விட்டு கையில் பாலோடு அறைக்கு வந்தாள். அங்கே பால்கனியில் ஆதித்யா தன் கணினியை வைத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் அருகே வந்தாள். என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தினான். உங்ககிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் காலையில கேளு, எனக்கு இப்போ வேலை இருக்கு. சோ நீ போகலாம் என்று அவன் கையை காட்ட அவளும் தன் கையில் இருந்த கிளாஸை வைத்து விட்டு சென்றாள். எதுக்கு இது? எனக்கு பேச நேரம் இல்லை. அவள் சைகை செய்துவிட்டு குழந்தையோடு வெளியே சென்று விட்டாள். மெல்லிய கீதம் போல் ஆதிரூபனின் அழுகை கேட்டு கண் விழித்தாள் ருத்ரேஷி. அவள் அங்கே இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். அதில் மணி 2:30 என்று காட்டியது. அவள் மெத்தையில் பார்க்க ஆதித்யா இல்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, அவன் வெளியே சென்ற நேரம் தெரியாமல் பெண் அவள் தாழ்பால் போட்டது. ஐயோ ரித்தி, என்னடி இப்படி பண்ணிட்ட? அவன் வேற பார்க்க படத்துல வர வில்லன் மாதிரியே இருக்கான். எங்கேயாச்சும் திட்டிட போறாண்டி. திட்டினாலும் வாங்கிதான் ஆகணும், என்ன பண்றது என்று குழந்தைக்கு துணி மாத்திவிட்டு அவனை தூங்க வைத்துவிட்டு வந்து கதவை திறந்தாள். வெளியே இருந்த சோஃபாவில் அவன் படுத்திருந்தான். ஐயோ, மனுஷன் எழுப்பினா திட்டுவானோ தெரியலையே என்று அவன் அருகே வந்தாள். நடுவில் என்ன நினைத்தாளோ, இப்ப எழுப்ப வேண்டாம், பேசாம போர்வையை போத்திவிட்டு காலையில வந்து திட்டு வாங்குவோம் என்று ரித்தி உள்ளே சென்று போர்வையை எடுத்து வந்து போர்த்திவிட பார்க்க அவள் கையை அழுத்த பிடித்து கீழே தள்ளினாள். அம்மா! பெண் குரல் கேட்டது. அவன் தன் போன் டார்ச்சை அடித்து பார்த்தான். நீதானா? ஏன் இந்த நேரத்துல வந்த? கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். அவள் கையை நீட்ட அவன் கை கொடுத்தான். என்னங்க, தூங்கிட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி இப்படி? எப்படி? அதான் கண்ணை மூடிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் வந்தது எப்படி தெரிஞ்சது? நீன்னு தெரியாது, நான் கூட என்ன கொலை பண்ண வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். என்னது? அவள் ஆச்சரியத்தோடு கேட்க, ஏ ஆச்சரியத்தை குறை. ஆமா, எதுக்கு கதவை பூட்டிட்டு தூங்குன? வந்த முதல் நாளே என்னை வெளியே தள்ளிட்ட. எப்படி அடுத்த 2 நாள்ல வீட்டை விட்டு அனுப்பிடுவியா என்ன? ஹலோ, அப்படியே நான் வீட்டு கதவை அடைச்சா உடனே நீங்களும் எதுவும் கேட்காம போயிடுவீங்களா? ஏதோ தெரியாம தூங்கிட்டேன். நீ தூங்குனது பிரச்சனை இல்லை, ஆனா என்னை இப்படி வெளியே படுக்க வச்சதுதான் தப்பு. சரிங்க, இனி அப்படி செய்யல. அவள் போர்வையை போர்த்தி கொண்டு அவன் பின்னே நடந்தாள். ஆதிரூபன் இப்பொழுது நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். அவன் தலையை வருடி விட்டவன், நான் நாளைக்கு கம்பெனிக்கு போறேன், இனி நீ தான் இவனை பார்த்துக்கணும், கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு நான் சொல்ல எதுவும் இல்லை, எல்லாம் முன்னாடியே தெரியும் தானே. அவளை பார்க்க போர்வையை போர்த்தி கொண்டு நின்றாள் அவள். ஏய், பேய் மாதிரி நின்றுட்டு இருக்க, முதல்ல அந்த போர்வையை எடு. அட, இப்போ நான் என்ன பண்ணேன்னு இந்த சிடுமூஞ்சி இப்படி சொல்லுது என்று ருத்ரேஷை மனதிற்கு உள்ளே நினைக்க, உனக்கு சொன்னது புரிஞ்சுது தானே? நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட மொட்டையா சொன்னா என்ன தெரியும்? ஆமா, இது உங்க வீடு இல்லையா? அப்புறம் ஏன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க? இங்க அந்த அளவுக்கு கொடுமை நடக்குமா என்ன? அப்புறம் கம்பெனின்னு சொன்னீங்க, அது என்ன கம்பெனி என்று அவள் கேட்க, ஏய் பைத்திய மாதிரி கேள்வி கேட்காத. உன்கிட்ட உன் அப்பா எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலை. அப்பா அது ஏன் தப்பு இல்லை. ஸோ நீ இந்த மாதிரி கேள்வி கேட்காத, சொல்லிட்டேன். நான் எப்பவும் போல இருக்க மாட்டேன். நீ இங்கே தானே இருக்க போற, அப்புறம் என்ன பாரு. இதுக்கு மேலே வாயை திறக்காத, சொல்லிட்டேன். அது இல்லைங்க, வாயை மூடு. என்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்டாலே பிடிக்காது. இனி வாயை திறந்தா அப்படியே தூக்கி வெளியே போட்டுருவேன். ஆதி கூற அவள் வாயை மூடிக்கொண்டாள். இவன் செஞ்சாலும் செய்வான், என்ன ஒரு புடி அப்பா. பெண் அவள் நினைக்க அவனோ இப்பொழுது நன்றாக தூங்கினான். அவள்தான் தூங்காமல் யோசித்து கொண்டே இருந்தாள். இவன் என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கானா? அப்பா எதை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு?
இங்க யார் நமக்கு வில்லங்கம் தரப்போறா? ஆமா, என்ன இந்த அறையில அந்த பொண்ணு போட்டோவை காணும்? இவரை யாரோ கொலை பண்ணுவாங்கன்னு சொன்னாரே, அப்ப அது யாரு? அடச்சி, நமக்கு இருக்கிறதே சின்ன மூளை, அதை இப்படி யோசிக்க வச்சுட்டாங்களே. இவன்கிட்ட கேட்டா பதில் கிடைக்காது. யார்கிட்ட கேட்கலாம்? பார்கவி, இவன் தங்கச்சி, அவளிடம் கேட்கலாம். அப்பவும் பாதி உண்மைதான் தெரியும். முதல்ல நாம பார்கவி கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் தான் இவன். முதல் இருவர் சொல்லிவிடுவாங்க. ஆனா நம்ம கழுத்துல தாலி கட்டியது சொல்லாது போல. இவன் பார்க்கவே கொஞ்சம் டெரர். இதுல எப்படி உண்மையை வாங்குறது? அவள் யோசனை செய்ய அங்கே படுத்திருந்த ரூபனிடம் சினுங்கல்கள் தென்பட அவனுக்கு தட்டி கொடுத்து தூங்க வைத்தாள். சூரியனின் கதிர் மெல்ல தன் ஒளியை பரப்ப பெண்ணவள் வேண்டா வெறுப்பாக எழுந்தாள். கண்ணை திறந்து சுற்றி முற்றி பார்த்தாள். அந்த அறையே புதியதாக இருந்தது. அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது அவளுக்கு, தனக்கு கல்யாணம் முடிந்து இன்னொருவர் வீட்டுக்கு வாழ வந்தது. ஐயோ, தூங்கிட்டேனே! தலையில் அடித்து கொண்டு குளிக்க சென்றாள். அவள் அவசர அவசரமாக ரெடியாகி கீழே வர அங்கே பார்கவி கையில் அதிரூபன் தன் பொக்கை பல்லை காட்டி சிரித்து கொண்டிருந்தான். அவள் அருகே வந்தாள். குட் மார்னிங் பார்கவி. குட் மார்னிங் அண்ணி, இப்போதான் எழுந்திரிச்சிங்களா? ஆமாடி, கொஞ்சம் தூங்கிட்டேன். பரவாயில்ல, வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போயிட்டு வருவோம். ரூபன் என்கிட்ட தான், நான் வச்சுக்கிறேன். அண்ணி, நீங்களும் ரூபன் தான் சொல்லுவீங்களா? ஏண்டி அப்படி கேட்குற? இல்லை, அண்ணாவும் இப்படி தான் சொல்லுவாரு, இவனை ரூபன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் அண்ணா எங்கடி? இருவரும் நடந்து கொண்டே வெளியே வந்தனர். அண்ணா கம்பெனி விஷயமா வெளியே போயிருக்காரு, உங்ககிட்ட சொல்லல? அவரு சொன்னாரு, நான் தான் மறந்துட்டேன். பரவாயில்ல அண்ணி. பார்கவி, எனக்கு நிறைய டவுட் இருக்கு, சொல்றியா? ஓகே கேளுங்க. ஓகே கேளுங்க, ஆனா இந்த சப்ஜெக்ட் பத்தி எதுவும் கேட்கக்கூடாது. நீங்க கேட்டாலும் எனக்கு தெரியாது, நானே ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். மெல்ல சிரித்தவள், அதெல்லாம் கேட்க மாட்டேன். உங்க வீட்டை பத்தி சொல்லு, அப்புறம் உங்க அண்ணாவை பத்தியும் சொல்லு. சொல்லிட்டா போச்சு. அண்ணி, நம்ம வீட்டில் முதல் பிள்ளை என் அண்ணா ஆதித்த கரிகாலன் தான். அவர் என் கூட பிறந்த அண்ணெல்லாம் இல்லை, எங்க பெரியப்பா பையன். அப்போ அவங்க அப்பா அம்மா? அவங்க இல்லை அண்ணி, சின்ன வயசுலயே ஒரு பண தகராறுல பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா எங்க கூட தான் இருந்தான். வீட்டில் பார்த்தீங்கல்ல, அவங்க தான் என் அம்மா மல்லிகா. அப்போ உங்க அப்பா? அவர் அப்பவே எங்க அம்மா டார்ச்சர் தாங்காம எங்கேயோ போயிட்டாரு. என்னடி சாதாரணமா சொல்ற? ருத்ரேஷி அதிர்ச்சியாக கேட்க, அண்ணி நீங்க இப்பவே அதிர்ச்சி ஆகிட்டா இன்னும் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஏய் கவி, நீ என்னதான் சொல்ற? அண்ணி, முதல்ல ஆச்சரியத்தை குறைச்சிட்டு நான் சொல்றத கேளுங்க. அப்புறம் எனக்கு ஒரு அக்கா மாளவிகா. என்னது அக்காவா? அவங்கள நான் கல்யாணத்துல பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. ருத்ரேஷி கூற அவள் மனமோ தாலி கட்டின மாப்பிள்ளை மூஞ்சே பார்க்கல, இதுல இந்த கேள்வி வேறையா? சரி, நீ கொஞ்சம் உள்ள போ. தன் மனசாட்சியை உள்ளே அனுப்பிவிட்டு, இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லை, அதான் அவங்க கல்யாணத்துக்கு வரல. ஏன்? அது அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால இவனை அண்ணாட்ட கேட்டாங்க. அண்ணா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ஏன்? அண்ணி, அவர் ஏன் தரமாட்டேன்னு சொன்னார்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எப்படி உண்மையான காரணம் தெரியும்? அதுவும் சரிதான். அப்புறம் சொல்லு, உங்க அண்ணன் ஏன் என்ன கல்யாணம் பண்ணாரு? இது எனக்கே இருக்கிற கேள்வி, இதுக்கு பதிலும் அவர் தான் சொல்லணும். ஆனா நீங்க அழகா இருக்கீங்க அண்ணி, ஸோ நீங்க எனக்கு அண்ணியா வந்ததை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. பார்கவி கூற, எனக்கும் தான் என்பது போல அவள் கையில் இருந்த ரூபன் பெண்ணவள் கன்னத்தில் எச்சில் செய்து கொண்டிருந்தான். அவன் கன்னத்தில் அழுந்த முத்தம் வைத்தாள். அண்ணி, நானும். இல்ல, எல்லாரும் என் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தா ஆருவுக்கு கண்ணு பட்டுடும். அவள் அவனை இழுக்க, அண்ணி அது என்ன ஆரு? நான் என் தங்கத்துக்கு செல்லமா வச்ச பேரு ஆரு கண்ணா. அண்ணி, இதுவும் நல்லாதான் இருக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம். இந்நேரம் அம்மா பத்திரகாளி மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. அண்ணி, வீட்டில் அண்ணா இல்லை, ஸோ நீங்க பார்க்க தானே போறீங்க. நான் இப்பவே சொன்னா சர்ப்ரைஸ் போயிடும், வாங்க. அவளை இழுத்து சென்றாள். ஐயோ, இவ வேற பயமுறுத்துறா. ருத்ரேஷி அவளுடன் சென்றாள். இருவரும் வீட்டின் உள்ளே கால் எடுத்து வைக்க நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்த மல்லிகா இருவரையும் ஆழ நோக்கினாள். நில்லுங்க, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? குரலில் அத்தனை கடுமை இருந்தது. ஏ பார்கவி, எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? அம்மா, கொஞ்சம் காத்தாட வெளியில போலான்னு தான். அவளுடைய குரல் கொஞ்சம் தாழ்மையாகத்தான் வந்தது. நீ போன, இவளை ஏன் இழுத்துட்டு போன? இதுல இது வேற. அவள் கையை ரூபனிடம் காட்டினாள். இப்பொழுது பார்கவி தன்னருகே இருந்த ருத்ரேஷியை பார்க்க இப்பொழுது அவள் புரிந்தது போல தலையாட்டினாள். ஏண்டி,
நான் இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன அங்க பார்த்துட்டு இருக்க? மல்லிகா அவளை மிரட்ட நினைக்க, நம்ம ருத்ரேஷி பயப்படுவாளா என்ன? பார்வையிலேயே தகிக்க வைக்கும் ஆதித்யா முன்னே தைரியமாக நின்று கேள்வி கேட்டு விட்டாள். இவள் எவ்வளவு? இப்ப என்னாச்சு? குழந்தை வீட்லயே இருந்தா எப்படி? அதான் கொஞ்சம் அப்படியே வெளியில போயிட்டு வந்தோம். இதுக்கு ஏன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆ, பேச்ச பாத்தியா? அவனை வெளியில தூக்கிட்டு போக நீ யாருடி? நான் இவனுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானே? உன்னை கல்யாணம் பண்ணது நீ ஒரு வேலைக்காரியா இருக்கணும்னு தான். என்னை எதிர்த்து பேசக்கூடாது. இனி நான் சொன்னபடிதான் கேட்கணும், புரியுதா? நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? என் கழுத்துல நீங்களா தாலி கட்டினீங்க? என்னடி வாய் ரொம்ப நீளுது? இப்படியே பேசினா நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேன். நீங்க இழுத்து வச்சு வெட்ட நான் ஒன்றும் உங்க துணி இல்லை, சரியா? சும்மா சும்மா இப்படி கத்தாதீங்க. சீக்கிரம் ரத்த அழுத்தம் அதிகமாகி போயிட போறீங்க. ஏய் கவி, வா, என் பையனை குளிக்க வைக்கணும். தன்னோடு அங்கே நின்றிருந்த பார்கவியை இழுத்து கொண்டு சென்றாள். மல்லிகா கொலை வெறியில் அவளை பார்த்தாள். கொஞ்சம் தங்களை விட அந்தஸ்து கம்மியான இடத்திலிருந்து பொண்ணு எடுத்ததற்கு ஒரே காரணம் தன் பேச்சை கேட்டு ஆதிரூபனை தன் மகளுக்கு தத்து கொடுத்து விடுவாள் என்றும் அவனை வைத்தே ஆதித்யாவின் சொத்து மதிப்பை வாங்கிவிடலாம் என்றும் நினைத்தாள். ஆனால் இன்று ருத்ரேஷி பேசியதை கேட்டு அவளுக்கு நம்பிக்கை போய்விட்டது. சின்ன விஷயம், இதற்கு இப்படி சொல்பவள் என் திட்டம் தெரிந்தால் என்ன நினைப்பாள் என்று மல்லிகா மனதிலேயே தன் திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தாள். அம்மா, சொல்லுடா. அம்மா, மூத்த பாப்பா வீட்டுக்கு வரவான்னு கேட்டுச்சு. வர சொல்லு. இந்த நேரத்துல வந்தா அவனை அப்படியே கூட்டிட்டு போலாம். சரிம்மா. அந்த வேலையாள் சென்று விட்டான். பார்கவி கையில் குழந்தையை கொடுத்துவிட்டு சுடு தண்ணீர் கொண்டு வந்தாள். அவள் கிராமத்தில் இருந்ததால் இதெல்லாம் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அண்ணி, நீங்க இப்படி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லை. ஏண்டி, நான் தப்பா ஏதாவது பேசிட்டேனா என்ன? அதெல்லாம் இல்லை நீ. உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்லை. எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே சொல்லுவாரு, உனக்கு நான் இல்லைன்னா நீ யார் கூட இருக்கணும்னா ஆதித்யா கூட மட்டும்தான் இருக்கணும். அவன் தான் எனக்கு அப்புறம் உன்னை பத்திரமா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்? அம்மாவுக்கு எப்பயுமே அண்ணாவை பார்த்து பொறாம தான். அப்புறம் ஒரே பையங்கிறதுனால சொத்து வேற அவருக்கு தானே போகும். அது வேற இருக்குல்ல அண்ணி. அப்போ நான் தினமும் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் போல. கண்டிப்பா. ஏ கவி, யாரோட ஃபோன் அடிக்குது பாரு. என்னோட ஃபோன் தான் நீ, இதோ போய் எடுத்துட்டு வரேன். பார்கவி அங்கே திட்டில் இருந்த தன் ஃபோனை எடுத்தாள். ஹலோ அண்ணா. பார்கவி, அங்க அவ இருக்காளா? யார் அண்ணா? ஏ, உன் அண்ணி இருக்காளா? இருக்காங்க அண்ணா. ஃபோன் அவள்கிட்ட கொடு. பார்கவி ஃபோனை அவளிடம் கொடுத்தாள். ஏ லூசு லூசு, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்ட? ஏன் ஃபோனா? ஆமா, எங்க வச்ச? அட, ஃபோன் இருந்தா தானே எடுக்க. என்ன, நீங்க திரும்பி கேள்வி கேட்டாலும் இதுதான் உண்மை, ஃபோன் இல்லை. ஆமா, ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய், திரும்ப கேள்வி கேட்காத, ஒழுங்கா வீடியோ கால் வா. எதுக்கு? எனக்கு என் பையனை பார்க்கணும். ஹலோ, ஆர்வ பார்க்கணும்னா நேரில் தான் வரணும். வீடியோ கால் வந்தால் என் குழந்தைக்கு ஆயுள் கம்மியாயிடும். நீங்கள் வளர்ந்து கெட்டவர், ஆனால் அவன் அப்படி இல்லைல்ல. ஸோ பார்க்கணுன்னா நேரில் வாங்க, சரியா? அவனிடம் பதிலை எதிர்பாராமல் கட் செய்தாள். அண்ணி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னடி பண்ணேன்? இப்படியே வாயை பிளந்துட்டு இருக்காம ஒழுங்கா போய் துண்டு எடுத்துட்டு வா. சரி நீ, இதோ போறேன். பார்கவி சென்றாள். 6 குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. அங்கே இருந்த அனைவரும் தங்களின் வேலையை பரபரப்பாக செய்து கொண்டிருந்தனர். ஆதித்யா தன் கேபினில் அமர்ந்து புது ஃபைலை செக் செய்து கொண்டிருந்தான். மே ஐ கம் இன் சார்? ஏய், உள்ள வாடா. எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்குற? நீங்க எனக்கு வேலை தர பாஸ், உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்க. அவன் மேல் அங்கே இருந்த டைரியை தூக்கி போட்டான். சரி சரி, ஓவரா கோவப்படாத. நேற்று தானே கல்யாணம் பண்ண, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்த? ஏன், நான் ஆஃபீஸ் வந்தது உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா திரு? கண்டிப்பா, அவன் கூற அவனுடைய பார்வை அவன் மேல் அழுத்தமாக படிந்தது. சரி, ஓவரா முறைக்காத. இப்போ எதுக்கு வர சொன்ன, அதை முதல்ல சொல்லு. டே திரு, என் வீட்டை சீக்கிரம் க்ளீன் பண்ண சொல்லு. அப்புறம் அந்த வாட்ச்மேன், சமையலம்மா இவங்க எல்லாரையும் திரும்ப வர சொல்லு. சரி, சொல்லிக்கிறேன். அப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இனி நான் அட்டன் பண்ணுற மீட்டிங் எதுவும் இல்லை தானே? அதெல்லாம் இல்லை. ஏன் இவ்வளோ அவசரம்? எதுக்காக இப்படி பரபரப்பாக கேட்குற? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சொல்லிட்டேன். எனக்கு இப்போ வேலை இருக்குது, நான் போகிறேன். ஆதித்யா அங்கிருந்து அவசரமாக கிளம்பினான். திருதான் இவன் கூட 20 வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கேன்னு பேரு. ஆனால் இவனை என்னால் சரியாக புரிஞ்சு கொள்ளவே முடியல. திரு தனக்குள்ளேயே புலம்பினான். அவனை பள்ளி படிக்கும்போது தான் பார்த்திருக்கேன். அப்போ இருந்தே ஆதித்யா புரியாத ஒரு புதிர்தான். அவன் செய்யும் எந்த காரியத்துக்கும் அர்த்தத்தை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்பொழுதும் அதே நிலைதான்.
ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டான். ருத்ரேஷி ஆருவை குளிக்க வைத்துவிட்டு அவனுக்கு பால் கொடுத்துவிட்டு தூங்க வைத்தாள். அந்த நேரம் சும்மா இல்லாமல் ஆதித்யாவின் முதல் மனைவி புகைப்படம் எங்கே இருக்கிறது என்பதை தேடிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு எந்த படமும் கிடைக்கவில்லை. சொல்லப்போனால் அங்கே ஒரு பிளவுஸ் துணி கூட இல்லை. என்ன இது, ஆருவோட அம்மா போட்டோவையே காணோம். அவள் யோசனை செய்ய கதவு தட்டும் சத்தம் கேட்டது. எந்த லூஸ் இது, குழந்தை தூங்கும்போது இப்படி வந்து தட்டுது என்று கோபத்தோடு அவள் கதவை திறக்க அங்கே கல்யாணமான பெண் நின்றிருந்தாள். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன, நான் யாரா? ஆமா, நீங்க யாரு? எனக்கு உங்களை தெரியாதே. நான் தான் இந்த வீட்டு மூத்த பொண்ணு, பேர் மாளவிகா. ஓ சாரி, நீங்க கல்யாணத்துக்கு வரலையா? அதான் தெரியல. சொல்லுங்க, என்ன விஷயம்? உன்கிட்ட பேசணும். பேசலாமே, ஆனா இங்க வேண்டாம், நம்ம கீழே போலாம். ஏன்னா பையன் தூங்கிட்டு இருக்கிறான், அப்புறம் சத்தம் கேட்டு எந்திரிக்க போறான். வாங்க போலாம். அவள் கதவை அடைத்து விட்டு அவளை கையோடு அழைத்து சென்று நடுக்கூடத்திற்கு வந்தாள். இப்ப சொல்லுங்க நாத்தனாரே. பெண் அவள் சோஃபாவில் அமர்ந்தபடி கேட்டாள். அவள் அமர்ந்ததை கூட திமிரென்று நினைத்து மாளவிகா அவளை முறைக்க, இப்ப என்னாச்சு, ஏன் முறைக்கிறீங்க? இது என்ன சொகுசா உட்கார்ந்து பேசுற? வேற எப்படி பேசணும்? நீங்க எனக்கு முதலாளி இல்ல, வெறும் உறவுதானே. அப்போ உங்க கூட நானும் உட்கார்ந்து தானே பேச முடியும். ஏய், என்ன 4 எழுத்து படிச்சுட்டேன்னு திமிரா பேசுறியா? இதுக்கு எதுக்கு 4 எழுத்து படிக்கணும்? சாதாரண அறிவு இருந்தா போதும். நீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை இப்படியா நடத்துவீங்க? அவங்கள வேணா நிக்க வைக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு ஊழியர் இல்ல, உறவு. அதெல்லாம் இல்ல, எனக்கு நீ எப்பவும் வேலையாள் தான். நான் அப்படித்தான் பாக்குறேன். என் அண்ணாவை கல்யாணம் பண்ணல. அவளுக்கு கோபம் வந்து விட்டது. மெல்ல எழுந்தவள், நான் உன் அண்ணாக்கு வாழ்வில் சரி பாதிதான். அப்பவும் அவருக்கு நான் அடிமை இல்லை. அவருக்கே அப்படின்னா நீ என்ன? ஏய், உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தது அவனோட சேர்ந்து வாழ இல்லை. அந்த பையனை பிரிச்சு என்கிட்ட தர சொல்லிதான். ஒழுங்கா அதை மட்டும் பண்ணு, இல்ல உன்னை பண்ற கொடுமையில நீ இங்கிருந்து ஓடியே போயிடுவ. அதுவரை தன் பொறுமையை இழுத்து பிடித்தவள், அதற்கு மேல் இவள் பேசினால் கோபம் தலைக்கேறும் என்று ருத்ரேஷி அவளை தாண்டி செல்ல, மாளவிகா அவள் தன்னை மதிக்காததை உணர்ந்தவள் பெண்ணவள் எதிர்பாராத நேரத்தில் கன்னத்தில் அடித்து விட்டாள். மாளவிகா அவள் தன்னை மதிக்காததை உணர்ந்தவள் பெண்ணவள் எதிர்பாராத நேரத்தில் கன்னத்தில் அடித்து விட்டாள். அதை கொஞ்சமும் எதிர்பாராத ருத்ரேஷி அவளை பார்த்தாள். தன்னை ஒருத்தி அடித்தும் அவளை விட்டு வரும் அளவுக்கு அவள் ஒன்றும் நல்லவள் இல்லையே. அதனால் ருத்ரேஷி மாளவிகாவின் கன்னத்தில் அடித்தாள். ஏய், நீ அவரோட தங்கங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் நீ பேசினதை கேட்டு வாய மூடிட்டு இருந்த. நீ அடிச்ச உடனே வாங்கிட்டு அழுறதுக்கு வேற பொண்ணை பாரு. நான் அப்படி இல்லை. நீ எனக்கு என்ன தரியோ அது உனக்கு 2 மடங்கா கிடைக்கும், சொல்லிட்டேன். அங்கே நடந்ததை பார்கவி மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். மல்லிகா சமையல் அறையிலிருந்து வேடிக்கை பார்த்தவள் தன் மகளை அடித்ததில் வந்துவிட்டாள் அவளிடம் சண்டை போட. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் பொண்ணு அடிக்கிற என்று அவள் கன்னத்தில் அறைந்தாள். அனல் கக்கும் பார்வை பார்த்தவள் வயதில் மூத்தவர் என்ற நிலை கருதி அவளை ஆள நோக்கியவள். அத்தை, உங்க மேல கை வைக்க கூடாது, அதனால ரொம்ப பொறுமையா இருக்கேன். இதுக்கு மேல பேசாதீங்க, சொல்லிட்டேன். ஏண்டி, நீ யார் என்ன அத்தைன்னு சொல்ல? அவனே என் பையன் இல்ல, அப்புறம் நீ என்ன அத்தை சொல்ற? ருத்ரேஷி பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். தன் கண்ணை மூடி திறந்தாள். அம்மா, இவளை ஏன் கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்தீங்க? இந்த ஊர்ல உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா என்ன? பொண்ணை பெத்து வளர்க்க சொன்னா சரியான அட்டங்காப்பிடாரிய பெத்து வளர்த்துருக்காங்க. வீட்டில் அம்மா இருந்து வளர்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இவளுக்கு தான் அப்படி யாரும் இல்லையே, அப்புறம் இப்படிதான் இருப்பா. அத்தை, நான் மட்டும்தான் உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவெல்லாம் இதுல இழுக்கிறீங்க? என்னடி குரல் திரும்ப உயருது? வாங்கி அடி மறந்துருச்சா? நான் அந்த அடியை திருப்பி தர ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நீங்க அவரோட சித்திங்கிறதுனால நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இன்னொரு முறை என் குடும்பத்தை இழுத்தீங்கன்னா அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும். அது என்ன, அவனால் தான் நாங்க உயிரோடு இருக்கோமா என்ன? நீ ஓவரா பேசுற. என்னடி பண்ணுவ? அவளை தள்ளிவிட, எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மாவை தள்ளி விடுவ? மாளவிகா அவளை மீண்டும் அடிக்க வர அவள் கையை பிடித்தவள், ஒரு கன்னத்துல வாங்கினது பத்தலையா? இதுக்கு மேல கை ஓங்கினேன்னா கையை உடைச்சிருவேன், சொல்லிட்டேன். அவளை சோஃபாவில் தள்ளிவிட்டாள். இவர்கள் போட்ட சண்டையில் அறையில் ஆருவின் அழுகை கேட்டது. பெண் அவள் படியில் கால் வைத்தாள். ஆனால் மல்லிகா அவள் புடவையை இழுத்து பிடித்தாள். என்னை விடுங்க. எங்களையே அடிச்சிட்டு என் வீட்லயே இருப்பியா நீ? மல்லிகா அவள் புடவையை பற்ற மாளவிகா அவள் கையை பற்றினாள். பெண் அவள் கரத்தில் இருந்த வளையல் ஒவ்வொன்றாக உடைந்து அவள் கையில் குத்தியது. பெண் அவள் வலியில் கத்தினாள். அவள் அழுகிறாள் என்று ஆரு இன்னும் அழுதான்.
அவனை கையில் வைத்திருந்த பார்கவி சமாதானம் செய்ய முயன்றாள். ஆனால் அவனோ சமாதானம் ஆகவில்லை. ருத்ரேஷியை வெளியே கொண்டு வந்து விட்டனர் இருவரும். கதவை அடைத்து விட்டனர். அவளோ எவ்வளவோ செய்தாள். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. இதை யாரிடம் சொல்வது என்று தெரியவில்லை. உள்ளே இருந்த ஆதிரூபனின் அழுகை மட்டும்தான் வந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் ருத்ரேஷி வாசலில் மண்டியிட்டாள். அவள் பின்னே யாரோ நிற்பதை உணர்ந்தாள். திரும்பி பார்க்க ஒரே அதிர்ச்சி. என்ன செய்வதென்று தெரியாமல் ருத்ரேஷி வாசலில் மண்டியிட்டாள். அவள் பின்னே யாரோ நிற்பதை உணர்ந்தாள். திரும்பி பார்க்க ஒரே அதிர்ச்சி. அவள் பின்னே இவள் இப்பொழுது படும் மொத்த வேதனைக்கும் காரணமான அவளுடைய தந்தை தான் நின்றிருந்தார். அவர் அருகே ஷர்வானி நின்றிருந்தாள். அக்கா! ஷர்வானி ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். எம்மா ரித்தி! அவள் அருகே அவர் வர, அப்படியே நில்லுங்க என்று கை காட்டினாள். என்னம்மா, எதுக்கு இப்ப மட்டும் வந்தீங்க? பொண்ணு உயிரோட இருக்கனா இல்ல இறந்துட்டனான்னு பார்க்க வந்தீங்களா? அக்கா, ஏன் இப்படி பேசுற? ஷர்வானி கேட்க, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டுரு. வர்ற கோவத்துல தங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அவள் பேசியதை கேட்டு ஷர்வானி வாயை மூடிக்கொண்டாள். ஏன் பையன் வாழ்க்கையை இப்படி பண்ணினீங்க? ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறது தெரிஞ்சும் இந்த வீட்டுல என்ன 2ஆம் பட்சமா என்னை ஏன் அனுப்ப முடிவு பண்ணீங்க? இன்னும் என்ன பொய்யெல்லாம் சொல்லி இந்த வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் ரித்தி. என் பேரை கூட சொல்லாதீங்க. உங்களுக்கு அதுக்கு கூட தகுதி இல்லை. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்ன பொய்யெல்லாம் சொல்லி இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஒழுங்கா அதை சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப எதுக்குமா? அப்பா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ரித்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. நீ படிக்கல அப்படிங்கிறதா சொன்ன. அப்புறம் உனக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆகி அவன் அன்னைக்கே இறந்து போயிட்டான்னு பொய் சொன்னேன். அப்பா, எந்த ஊர் உலகத்துல இப்படி நடக்கும்? இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க. இது அவருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? இங்க ஏற்கனவே என் வாழ்க்கை எப்போ அருந்து விழுன்னு தான் இருக்கு. இதுல நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா நான் நிஜமாவே வாழ வெட்டியும் உங்க வீட்டுல வந்து உட்கார வேண்டியதுதான். ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணினேன்? இதே என் அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பொய் சொல்லி சனியை தொலைஞ்சா போதுன்னு என்னை கட்டி வச்சிருப்பாங்களா? அவங்க இருந்திருந்தா என் பக்கம் நியாயத்தை காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க எப்பவும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த அவசர கல்யாணம் நடந்ததே நீ அந்த பையனை காதலிச்சதுனால தானே? பழனி கோபமாக கூறினார். உன் மேல தப்பு இருக்கு. முன்னாடியே ஒருவனை காதலிச்சவளை யாரு கல்யாணம் பண்ணுவாங்க? அதான் ஏதோ நீ வாழ்ந்தா போதும்னு வந்த விலைக்கு கட்டி வச்சேன். என்ன விலையா? இப்ப என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லல. உன் மேல தப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்பா, என் மேல தப்பு இல்லை, உங்க பார்வையில தான் தப்பு இருக்கு. அவனோட நம்பர் கூட என்கிட்ட இல்லை. அவனே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது பேசினா அதுக்கு அவனை நான் விரும்புறதா ஆயிடுமா என்ன? எவனோ ஒருத்த போன்ல சொன்னதை நம்பின நீங்க நேர்ல சொல்ற என்னையே நம்பல. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க அப்பாங்கிறத தாண்டி ஆண்கள் ரகம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. அதான் ஒரு ஆண் சொன்ன உடனே பெத்த பொண்ணு சொல்றது கண்ணுக்கு தெரியல. அப்படியே அவன் சொன்னது உண்மைன்னு நினைச்சு இந்த கல்யாணம். அக்கா, ஏன் இப்படி சொல்ற? அப்பா நமக்கு நல்லதுதான் நினைப்பாரு. ஏய், வாய மூடிடி. அப்பா, நடுவுல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல? என்ன விலைக்கு கொடுத்தீங்க? அப்ப இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு யார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? எவ்வளவு வாங்கிட்டு உங்க பொண்ணை வித்தீங்க? அவள் அழுத்தமாக தன் எதிரே நின்றிருந்த தந்தையை பார்த்து கேட்டாள். அவரோ பதில் சொல்லாமல் அங்கே இருந்த ஷர்வானியை இழுத்து கொண்டு சென்றார். பதில் சொல்லிட்டு போங்க. பெண் அவள் கத்தினாள். அவனோ திரும்பி கூட பார்க்கவில்லை. ருத்ரேஷி அங்கேயே அமர்ந்து அழுதாள். அவள் அழுகைக்கு அந்த வானமும் கண்ணீர் சிந்தியது. இங்கே நடந்ததை மாளவிகா, மல்லிகா இருவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். ருத்ரேஷி அந்த மழையில் எவ்வளவு நேரம் மண்டியிட்டு அழுதாளோ அவளுக்கே தெரியவில்லை. அவள் மனம் இப்பொழுது ரணமாகி இருந்தது. அவள் மனம் எங்கும் கேள்வி. தன் தந்தை தன்னை விற்று விட்டாரா? அப்போ நான் ஒரு விலை பொருளா வாங்கப்பட்டோமா? அப்போ தன்னை மனம் முடித்தவன் தன்னை ஒரு பொருளாதான் நினைக்கிறானா? ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலை? பெற்ற தந்தை இல்லாத விஷயத்தை இருக்குன்னு கூறிவிட்டு திருமணம் நடத்தி வைத்து விட்டார். இங்கே என் நிலையை எனக்கு முன் இன்னொருத்தி வகித்திருக்கிறாள். அவளும் இல்லை. அவனோ கேள்விக்கு விடை தருபவன் இங்கே இல்லாமல் வெளியே சென்று விட்டான். இந்த வீட்டில் தன்னை ஒரு மனுஷியாக மதிக்காமல் வெளியே தள்ளிவிட்டனர். எதற்காக இந்த வீட்டுக்குள் வந்தோம் என்பது தெரியாத ஒரு நிலை. அவனுக்கு மனைவியாக வரவில்லை. அப்போ விலை மாதுவாக உள்ளே வந்திருக்கிறேனா? அப்பொழுது என்ன நிலை இங்கே எனக்கு? இந்த குழந்தையை பார்த்து கொள்ளும் ஒரு பாதுகாப்பு பெண்தானா? அவன் அப்படித்தானே கூறிவிட்டு சென்றான், என் குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று.
என்னை பார்த்து ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொன்னானா? இல்லையே. என்னை ஒரு மனுஷியாக மதித்தானா? இல்லை. ஐயோ, என் நிலை என்ன? நான் எதுக்காக தான் இந்த அர்த்தமற்ற வாழ்வை வாழ்கிறேனோ? பேசாமல் இந்த நொடியே போய் எங்கேயாவது இறந்து விடலாமா என்று ருத்ரேஷி மனம் அவளை பல யோசனையில் தள்ளியது. அந்த மழையில் உள்ளே அழும் ஆதிரூபனின் குரல் அவளுக்கு கேட்டது. அதை கேட்டு அவளுக்கு மரணம் என்னும் எண்ணம் இல்லாமல் போனது. அவள் அந்த குழந்தையை நினைத்தாள். ஆமாம், இப்பொழுது அவள் நிலையும் அதுதானே. யாரும் கவனிக்காமல் விட்டு சென்ற குழந்தைதான் இரண்டும். அவன் சின்ன பிஞ்சு சத்தத்தோடு அழுகிறான். இவள் சத்தமில்லாமல் அழுகிறாள். அந்த குழந்தையை நினைத்தாள். அவன் நிலையும் இப்பொழுது போராட்டம்தானே. கடைசி முறையாக அடைத்திருந்த கதவை தட்டினாள். ஆனால் உள்ளே இருக்கும் கல் நெஞ்சுக்கார மனம் படைத்த இரண்டும் திறப்பதாக இல்லை. ருத்ரேஷி மழையில் நின்றாள். அவளுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. அப்பொழுதும் அவள் அப்படியே நின்றாள். வீட்டினுள்ளே ஆதித்யாவின் கார் வந்து நின்றது. அங்கே கொட்டும் மழையில் நிற்கும் அவளை பார்த்தான். ஏன் இங்க நிக்கிற? வா, உள்ள போலாம் என்ற ஆதித்யா அவள் கையை பிடித்து இழுத்து கதவை தட்டினான். உள்ளே இருந்து பார்கவி வந்து கதவை திறந்தாள். அவன் கார் வந்ததை தான் தாய் மகள் இருவரும் முன்பே பார்த்து விட்டனரே. இருவரும் ஓடி சென்று அறையில் ஒளிந்து கொண்டனர். அவள் கையில் இருந்த ஆதிரூபனை வாங்கி கொண்டு அறைக்கு ஓடியே விட்டாள். பார்கவி, ஏன் வெளியில் நின்னுட்டு இருந்தா? பார்கவி திரு திருவென்று விழித்தவள் அவன் கையில் போனை கொடுத்தாள். என்னம்மா? அண்ணா, பெரியக்கா வந்திருக்கா. ஓ சரி, நீ போயிட்டு தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரி அண்ணா, உனக்கும் அன்னைக்கும் சாப்பாடு டைனிங் டேபிள்ல இருக்கு. சரி, நீ போ. ஒரு 2 அடி எடுத்து வைத்தவள் திரும்பி ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள். ஏய், என்னாச்சு? அண்ணா, இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை. அண்ணி மதியத்துல இருந்து வெளியே தான் நிற்கிறாங்க. பாவம், நீ எதுவும் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாத. என்னால் அவங்கள எதிர்த்து எதுவும் செய்ய முடியல அண்ணா, சாரி. பார்கவி, அழாத, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடலாம், சரியா? இப்போ போயிட்டு தூங்கு. சரி அண்ணா. அவள் அறைக்கு சென்றாள். ஆதித்யா தன் அறைக்கு வந்து பார்க்க அங்கே குழந்தைக்கு உடை மாற்றி விட்டு இருந்தாள். அவளும் உடை மாற்றி வந்தவள் கீழே சென்றாள். ஆதித்யா எதுவும் பேசாமல் ஃப்ரெஷ்ஷாக சென்று விட்டான். கையில் பாலோடு மேலே வந்தவள் அவனுக்கு கொடுத்து விட்டு குழந்தையை தூங்க வைத்தாள். அதுவரை காத்திருந்த ஆதித்யா, சாப்பிட போலாமா? எனக்கு பசி இல்லை, நீங்க சாப்பிடுங்க. ருத்ரேஷி ரூபனை படுக்க வைத்து விட்டு அவளும் படுத்து கொண்டாள்.